எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போது எஸ்எஸ்சி ஜிடி 2025க்கான எக்ஸாம் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ எல்லாருமே எக்ஸாம் டேட் எப்போ அதனோட சிட்டி அந்த இன்டிமேஷன் நம்ம வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம ஒரு 10 டேஸ்க்கு பிஃபோராக பார்ப்போம். நேற்று ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். ஓகேங்களா, 26ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எப்போ எக்ஸாம் டேட் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது அந்த எக்ஸாம் டேட் எப்போ எந்த ஷிஃப்ட் அண்ட் எந்த டைமில் வந்து நம்ம எக்ஸாம் நடக்குது அப்படின்றத மட்டும் தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். எக்ஸாம் பிளேஸ் எங்கே அப்படின்றத நம்மளால் இப்போ பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த வெப்சைட்டில் டேரெக்டாக வந்து நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ லாகினில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுடைய நார்மல் மெசேஜ் அண்ட் இமெயிலுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா டேஷ்போர்டுக்குள்ளே இந்த மாதிரி வந்துடும். இது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மிஷன் சர்டிஃபிகேட் அண்ட் ரிசல்ட் 2 இருக்கும். இதில் அட்மிஷன் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் இருக்கிறதுல எந்த எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்டை நீங்கள் டேட் பார்க்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து கான்ஸ்டபிள் ஜிடி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இந்த எக்ஸாமுக்குள்ள எக்ஸாமினேஷன் இயரில் வந்து 2025 கொடுங்க. அப்புறம் செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆயிரும். ஓகேங்களா, ஸ்டேட்டஸ் ஆஃப் அட்மிஷன் சர்டிஃபிகேட் இந்த வருஷத்துலேருந்து அந்த அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்றத மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21/2/2025 அன்னைக்கு எக்ஸாம் இவருக்கு. ஓகேங்களா, ஷிஃப்ட் 3ல் 3 PM. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் பிளேஸ் எப்போ அப்படின்றத பார்த்துக்க முடியாது. அப்ளிகேஷன்ஸ் அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடா அப்படின்றது இந்த இடத்துல ஷோ ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி உங்களுடைய அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா எக்ஸாம் டேட்டுக்கு பிஃபோர் 4 நாளைக்கு முன்னாடி தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ அதாவது உங்களுக்கு 4ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா 1ஆம் தேதி தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும் வெப்சைட்டில். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் எக்ஸாம் டேட்டுக்கு பிஃபோராக நான் உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணது நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி கடைசி டைமில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதே மாதிரி என் மார்க் டெஸ்ட்டை வந்து அதிகமாக போட்டு பாருங்கள். அவங்களுடைய ஸ்கோர் வந்து நல்ல எக்ஸாம்ஸில் நல்ல ஸ்கோர் கொடுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வந்து தவிர்க்கிற பாருங்கள். உங்களால் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் கொஷின்ஸில் ஒரு 15 கொஷின்ஸ்க்கு மேலே அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அதிகமான கொஷின்ஸ் எழுதிட்டு வந்துடாதீங்க. அவங்களால ஒரு 4 கொஷின் தப்புனா 1 மார்க் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு 20 கொஷின் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிகிற கொஷின்ஸ் மட்டும் எழுதிடுங்க. ஓகேங்களா, ஸோ மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி ஜிடி 2025க்கான எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அட்மிட் கார்டு 4 நாளைக்கு முன்னாடி தான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் பிளேஸுக்கு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து நீங்கள் ஆதார் கார்டு ஏதாவது ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரூஃபில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த வேலிட் ஐடி ப்ரூஃப்லேயும் சேம் அதே மாதிரி இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ முதற்கொண்டு. ஓகேங்களா, ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து நம்ம இப்போ இந்த வருஷத்துலேருந்து லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஐடி ப்ரூஃபில் சில பேருக்கு வந்து சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கும், அது ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக ஒரு நல்லா வந்து ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி ஃபோட்டோ வந்து இருக்கிற மாதிரி ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆதார் கார்டா இல்லை வந்து ஓட்டர் ஐடி ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம், டிரைவிங் லைசன்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உங்களோட அட்மிஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நேம், ஃபாதர் நேம் அண்ட் அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஐடி ப்ரூஃப்லேயும் மேட்ச் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஃபிங்கர் வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனில் வந்து உங்களுடைய ஃபிங்கரில் வந்து அந்த மருதாணி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வராது. ஸோ அதனால் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து போயிருங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, வேறு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ கொடுக்குறேன். அண்டு நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.